Hello friends. Class 9 Unit 21 Nutrition and Health ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பாடத்தில் நாம் இப்போ பார்க்க போகிறது Dietary sources of major foodstuffs உணவின் முக்கிய தொகுதிகளின் மூலங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். Major foodstuffs carbohydrates, proteins and fats. கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புக்கள். Dietary sources அதாவது இந்த உணவு பொருட்களினுடைய மூலங்கள் என்னென்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் எதிலெல்லாம் இருக்குது அப்படின்னா ஹனி தேன், சுகர்கேன் கரும்பு, ஃப்ரூட்ஸ் பழங்கள், ஹோல் கிரெயின்ஸ் முழு தானியங்கள், ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் மாவுச்சத்து காய்கறிகள், ரைஸ் அரிசி. இதை நாம் எவ்வளோ உட்கொள்ளணும் அப்படின்னா எவ்வளோ கிராம் அன்றாடம் சேர்த்திக்கணும் அப்படின்னா 150 to 200 கிராம்ஸ். ப்ரோட்டீன்ஸ் புரதங்கள் எதிலெல்லாம் காணப்படுது அப்படின்னா லெக்யூம்ஸ் பல்சஸ் பருப்பு வகைகள், நட்ஸ் கொட்டைகள், சோயாபீன், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள். இதில் மெயினாக என்ன அப்படின்னா கீரை வகைகள் தான். ஃபிஷ் மீன், பவுல்ட்ரி கோழி இறைச்சி, எக் முட்டை, மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் பால் மற்றும் பால் பொருள்கள். இதில் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக புரோட்டீன் காணப்படுகிறது. எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னா 40 கிராம்ஸ். ஃபேட்ஸ் எக் யால்க் முட்டையின் மஞ்சள் கரு, சேச்சுரேட்டட் ஆயில் நிறைவுற்ற எண்ணெய், மீட் இறைச்சி. அன்றாட நாம் எவ்வளோ கிராம்ஸ் ஃபேட் கொழுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னா 35 கிராம்ஸ். வைட்டமின்ஸ் dietary sources deficiency disorders and symptoms. வைட்டமின்களினுடைய மூலங்கள், குறைபாட்டு நோய்கள் மற்றும் அதன் அறிகுறிகள் என்னங்கிறத பார்க்கலாம். Vitamins are of two types. They are fat soluble vitamins, and then water soluble vitamins. So vitamins are of two types, fat soluble and water soluble. கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் மற்றும் நீரில் கரையும் வைட்டமின்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபேட் soluble vitamins. Fat soluble vitamins. Fat soluble vitamins are of four types. Vitamin A retinol, vitamin D calciferol, vitamin E tocopherol, vitamin K derivative of quinone. அதாவது வைட்டமின்கள் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் 4 வகைப்படும். வைட்டமின் ஏ ரெட்டினால், வைட்டமின் டி கால்சிஃபெரால், வைட்டமின் இ டோகோஃபெரால், வைட்டமின் கே வேதிப்பொருள் குயினோனிலிருந்து பெறப்படுகிறது. இந்த ஃபேட் soluble வைட்டமின்ஸ் அதாவது வைட்டமின் ஏ, டி, இ, என், கே இதனுடைய சோர்சஸ் என்ன, மூலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வைட்டமின் ஏ கேரட், பப்பாயா பப்பாளி, லீஃபி வெஜிடபிள்ஸ் இலை வகை காய்கறிகள், ஃபிஷ் லிவர் ஆயில் மீன் கல்லீரல் எண்ணெய், எக் யால்க் முட்டையின் உட்கரு, லிவர் கல்லீரல், டைரி ப்ராடக்ட்ஸ் பால் பொருட்கள் இவற்றிலெல்லாம் வைட்டமின் ஏ காணப்படுகிறது. இதனுடைய டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் அதாவது குறைபாட்டு நோய்கள் என்னென்ன அப்படின்னா
ஜெரப்தால்மியா, நிக்டலோபியா. ஜெரப்தால்மியா அப்படிங்கிறது ஒரு தோல் வியாதி. நிக்டலோபியா அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய். இதற்கான சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன அப்படின்னா ட்ரைனஸ் ஆஃப் கார்னியா, உலர்ந்த கார்னியா, கண்ணில் ஒரு மாதிரி வறட்சி அடைகிறது. unable to see in the night, dim light, இரவில் பார்க்க முடியாத நிலை, அதாவது டிம் லைட்டில் கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலை. அண்ட் தென் ஸ்கேலி ஸ்கின், செதில் போன்ற தோல். These are all the symptoms of vitamin A deficiency. அதாவது வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் இதுதான். வைட்டமின் டி சோர்சஸ் என்னென்ன அப்படின்னா, மூலங்கள் என்னென்ன அப்படின்னா எக் முட்டை, லிவர் கல்லீரல், டைரி ப்ராடக்ட்ஸ் பால் பொருட்கள், ஃபிஷ் மீன், synthesized by the skin in sunlight, சூரிய வெளிச்சத்தில் தோலினால் உருவாக்கப்படும் ஒரு வைட்டமின் எது அப்படின்னா வைட்டமின் டி தான். இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா தற்போது குழந்தைகள் அதிக பாதிப்புக்குள்ளாகிறார்கள் அப்படின்னா அது வைட்டமின் ஏ டி டெஃபிஷியன்சி தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெயிலுக்கே போயிருக்க மாட்டாங்க, எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் போனில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அவங்கள போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் கட்டாயமாக டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொஞ்சம் வெயிலில் இருக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வைட்டமின் டி ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். எங்கிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா சிந்தசைஸ் பண்ணது, அதாவது தோலினால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரே வைட்டமின் எது அப்படின்னா வைட்டமின் டி. எப்போ சூரிய வெளிச்சத்தில், இது முக்கியம். டெஃபிஷியன்சி டிசீஸ் ரிக்கெட்ஸ் இன் சில்ட்ரன், குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய நோய் ரிக்கெட்ஸ். இதற்கான சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா பவுல் லெக்ஸ் கவட்டை கால்கள், டிஃபெக்டிவ் ரிப்ஸ் குறைபாடுடைய மார்பெலும்புகள், டெவலப்மெண்ட் ஆஃப் பீஜியான் செஸ்ட் புறா போன்ற மார்பு வளர்ச்சி. இதெல்லாம் தான் வைட்டமின் டிக்கான அறிகுறிகள், சிம்டம்ஸ். வைட்டமின் இ டோகோஃபிரால், ஹோல் வீட் முழு கோதுமை, மீட் இறைச்சி, வெஜிடபிள் ஆயில் தாவர எண்ணெய்கள், மில்க் பால், இதிலெல்லாம் காணப்படக்கூடியது வைட்டமின் இ. இதனுடைய டெஃபிஷியன்சி டிஸார்டர் குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னா ஸ்டெரிலிட்டி இன் ரேட்ஸ் எலிகளில் மலட்டுத்தன்மை, ரீப்ரடக்டிவ் அப்நார்மலிட்டிஸ் இனப்பெருக்க கோளாறுகள், ஸ்டெரிலிட்டி மலட்டுத்தன்மை, இதுதான் இதனுடைய சிம்டம், அறிகுறி. நெக்ஸ்ட் வைட்டமின் கே, இட் இஸ் ஃபவுண்ட் இன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இலை வகை காய்கறிகளில் காணப்படக்கூடியது. சோயா பீன்ஸ் அண்ட் மில்க், சோயா பீன்களிலும் பால்களிலும் வைட்டமின் கே இருக்குது. பாருங்கள், பால் அதிகமாக சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வைட்டமின் ஈவும் கிடச்சிரும், வைட்டமின் கேவும் கிடச்சிரும். நிறைய பேர் பால் குடிக்கிறதே கிடையாது இல்லையா. இதனுடைய டெஃபிஷியன்சி டிசீஸ் என்னென்னா பிளட் கிளாட்டிங் இஸ் ப்ரிவென்டட், ரத்தம் உறைதல் நடைபெறாது. வைட்டமின் கே டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது பிளேடில் கீச்சிட்டோன்னா ரத்தம் உறையாது. இதுக்கான சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன அப்படின்னா எக்ஸசிவ் ப்ளீடிங் டியூ டு டிலேட் பிளட் கிளாட்டிங், தாமதமாக இரத்தம் உறைதலால் அதிகமாக இரத்தம் வெளியேறுதல். வாட்டர் சால்யுபிள் வைட்டமின்ஸ், நீரில் கரையும் வைட்டமின்கள் அப்படின்னாவே வைட்டமின் பி அண்ட் சி, காமனாக வைட்டமின் பி அண்ட் சின்னு தான். இப்போ வைட்டமின் பி1 தயமைன், வைட்டமின் பி2 ரிபோஃப்ளாவின், வைட்டமின் பி3 நியாசின், வைட்டமின் பி6 பைரிடாக்சின், வைட்டமின் பி12
cyanocobalamin and vitamin C ascorbic acid. இது எல்லாமே நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் தான். Vitamin B1 thiamine found in whole grains, yeast, eggs, liver and in sprouted pulses. முழுதானியங்கள், ஈஸ்ட், முட்டை, கல்லீரல், முளை கட்டிய பருப்பு வகைகளில் காணப்படக்கூடியது. பெரிபெரி இதுதான் இதனுடைய டெஃபிஷியன்சி டிஸார்டர், குறைபாட்டு நோய். இதனுடைய சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா degenerative changes in the nerves, muscles become weak and paralysis. அதாவது நரம்புகளில் சிதைவுறு மாற்றங்கள், தசைகள் வலிமையற்று போதல், நெக்ஸ்ட்டு பக்கவாதம். இதெல்லாம் தான் இதனுடைய வைட்டமின் B1 அறிகுறிகள். வைட்டமின் B2 riboflavin, milk, eggs, liver, green vegetables and whole grains, பால், முட்டை, கல்லீரல், பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள் எல்லாம் காணப்படக்கூடியது. டெஃபிஷியன்சி டிஸார்டர் என்ன அப்படின்னா A. riboflavinosis, கிளியோசிஸ். சிம்டம்ஸ் இரிட்டேஷன் இன் ஐஸ், கண்களில் எரிச்சல், ட்ரை ஸ்கின், வறட்சியான தோல், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிப்ஸ், உதடுகளில் வீக்கம், ஃபிஷர்ஸ் இன் தி கார்னர்ஸ் ஆஃப் தி மவுத், வாயின் ஓரங்களில் பிளவு. இதெல்லாம் தான் வைட்டமின் B2 சிம்டம்ஸ் அறிகுறிகள். வைட்டமின் B3 நியாசின், milk, eggs, liver, lean meat, groundnuts and brawn, பால், முட்டை, கல்லீரல், வேர்க்கடலை, கொழுப்பு குறைந்து காணப்படும் இறைச்சி, பிரான், உமி போன்றவற்றில் காணப்படக்கூடியது. குறைபாட்டு நோய் பெல்லக்ரா. சிம்டம்ஸ் அறிகுறிகள் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின், லாஸ் ஆஃப் மெமரி அண்ட் டயேரியா. தோல் தடித்தல், ஞாபக மறதி மற்றும் வயிற்றுப்போக்கு. வைட்டமின் B6 pyridoxine, meat, fish, eggs, germs of grains and cereals, rice polisings. இறைச்சி, மீன், முட்டை மற்றும் தானியங்களின் தவிடு போன்றவற்றில் காணப்படக்கூடியது. டெஃபிஷியன்சி டிஸார்டர், குறைபாட்டு நோய் டெர்மாட்டிட்டிஸ். சிம்டம்ஸ் அறிகுறிகள் ஸ்கேலி ஸ்கின் அண்ட் நர்வஸ் டிஸார்டர்ஸ், செதில்கள் போன்ற தோல் மற்றும் நரம்பு குறைபாடுகள். வைட்டமின் B12 cyanocobalamin, milk, meat, liver, pulses, cereals and fish. பால், இறைச்சி, கல்லீரல், பருப்பு வகைகள், தானியங்கள் மற்றும் மீன்களில் காணப்படக்கூடியது. டெஃபிஷியன்சி டிஸார்டர் பெர்னிஷியஸ் அனீமியா, குறைபாட்டு நோய், உயிரை போக்கும் இரத்த சோகை. சிம்டம்ஸ் அறிகுறிகள் decrease in red blood cell production, degeneration of spinal cord, அதிக அளவிலான இரத்த சோகை மற்றும் தண்டுவட நரம்பு குறைபாடுகள் ஏற்படும். வைட்டமின் C ascorbic acid, leafy vegetables, sprouts, citrus fruits like gooseberry, amla, lemon, orange. இலைவகை காய்கறிகள், முளைக்கட்டிய தானியங்கள், நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்களில் வைட்டமின் C காணப்படுகிறது. டெஃபிஷியன்சி டிஸார்டர் ஸ்கர்வி, குறைபாட்டு நோய் ஸ்கர்வி. சிம்டம்ஸ் அறிகுறிகள் ஸ்வல்லன் அண்ட் ப்ளீடிங் கம்ஸ், ஈறுகள் வீக்கமடைந்து இரத்தம் வடிதல். டிலே இன் ஹீலிங் ஆஃப் wounds, புண்கள் குணமாவதில் தாமதம். டீத் அண்ட் போன்ஸ் மால்ஃபார்ம்டு, பற்கள் மற்றும் எலும்பு குறைபாடுகள் ஏற்படும். மினரல்ஸ், டயட்டரி சோர்சஸ், functions and deficiency disorders. Minerals are of two types, macronutrients and micronutrients.
Macronutrients example calcium, sodium and potassium. Micronutrients example iron and iodine. Calcium, dairy products, beans, cabbage, eggs and in fish. பால் பொருட்கள், பீன்ஸ், முட்டைக்கோஸ், முட்டை மற்றும் மீன்களில் கால்சியம் காணப்படுகிறது. ஃபங்க்ஷன்ஸ் செயல்பாடுகள் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் எனாமல் ஆஃப் டீத் எலும்புகள் மற்றும் பற்களின் எனாமலில் அடங்கியுள்ளது. clotting of blood and controls muscle contraction இரத்தம் உறைதல் மற்றும் தசை சுருக்கத்தையும் கட்டுப்படுத்துகிறது. bone deformities, poor skeletal growth, osteoporosis in adults or the deficiency disorders. எலும்பு வளர்ச்சி குன்றுதல், மிக குறைவான எலும்பு சட்டக வளர்ச்சி, எலும்பு துளை நோய் போன்றவைகள் கால்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள். சோடியம் ஃபவுண்ட் இன் காமன் சால்ட் சோடியம் சாதாரண உப்பில் காணப்படக்கூடியது. ஃபங்க்ஷன்ஸ் மெயின்டைன்ஸ் ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் இன்வால்வ்ட் இன் நியூரோ டிரான்ஸ்மிஷன் அமில கார சமநிலையை சீராக வைக்க உதவுகிறது மற்றும் நரம்பு உணர்திறன் கடத்தலிலும் செயல்படுகிறது. டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் muscular cramps, nerve impulses do not get transmitted. தசை பிடிப்பு, நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை போன்றவை சோடியம் னால் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய்கள். Potassium is found in banana, sweet potato, nuts, whole grains and in citrus fruits. வாழைப்பழம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கொட்டைகள், முழு தானியங்கள், சிட்ரஸ் வகை பழங்களில் காணப்படக்கூடியது. ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் ரெகுலேட்ஸ் நர்வ் அண்ட் மசில் ஆக்டிவிட்டி நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துதல். muscular fatigue, nerve impulses do not get transmitted. தசை சோர்வு, நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை. நம்ம இங்கே பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மஸ்குலார் கிராம்ப்ஸ் தசை பிடிப்பு சோடியம் குறைபாட்டால் வரக்கூடிய நோய். மைக்ரோநியூட்ரியன்ட்ஸ் அயன் ஸ்பினாச், dates, greens, broccoli, whole cereals, nuts, fish and in liver. பசலைக்கீரைகள், பேரிச்சம்பழம், dates, கீரை வகைகள், broccoli, முழு தானியங்கள், கொட்டைகள், மீன் மற்றும் கல்லீரலில் இரும்பு சத்து அதிகமாக காணப்படுகிறது. ஃபங்க்ஷன்ஸ் செயல்பாடு important component of ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபினில் முக்கிய கூறாக செயல்படுகிறது. டெஃபிஷியன்சி டிஸார்டர் அனீமியா குறைபாட்டு நோய் இரத்த சோகை. அயோடின் இஸ் ஃபவுண்ட் இன் மில்க், சீ ஃபுட், அயோடைஸ்டு சால்ட் பால், கடலிலிருந்து கிடைக்கும் உணவு, சாதாரண உப்பு ஆகியவற்றில் காணப்படக்கூடியது அயோடின். ஃபங்க்ஷன் செயல்பாடு ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் தைராய்டு ஹார்மோனை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அயோடின். டெஃபிஷியன்சி டிஸார்டர் குறைபாட்டு நோய் காய்டர் முன்கழுத்து கழலை. நம்ம இங்கே பார்க்குறது என்ன அப்படின்னா காய்டர் முன்கழுத்து கழலை அயோடின் குறைபாட்டால் வரக்கூடிய நோய். Like, share and subscribe our channel. Thanks for watching. Click bell button for latest videos.